ஓம் மகா கணபதியின் முக குரு வாழ்க குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாத ராசி பலன்களை ஆராயும் போது இந்த மாத காலகட்டங்கள் ஒரு சோதனைகள் நீங்கி சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். உண்மையாலுமே சொல்லப்போனால் கடந்த ஒரு 4 மாத காலகட்டத்தை குறிப்பிட்டு பாருங்கள். இந்த 4 மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனைகள் சந்தித்த ஒரு நபராக தான் துலாம் ராசி அன்பர்கள் இருந்துகிட்ருப்பீங்க. என்ன காரணம் சார் கரெக்டாக 4 மாதத்தை தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, இந்த கடந்த 4 மாத காலகட்டத்தில் தான் இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றார். உங்களோட ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தது சந்தோஷமான விஷயம். இந்த 6ஆம் இடத்துலேருந்து அவர் வக்ரம் பெற்றதுனால பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திச்சிருக்கணும். ஏன்னா அவர் 6ஆம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்றார்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் பிள்ளை செல்வத்தின் மூலியமாகவும் பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொண்டு வந்து கொடுத்துருப்பார். கடந்த ஒரு 5 மாத காலகட்டங்களுக்கு தெளிவாக எடுத்துங்க. கடந்த 5 மாத காலகட்டமாகவே மன நிம்மதி இல்லை, மன சந்தோஷங்கள் கிடையாது, எது செய்தாலும் தடை தாமதங்கள், பொருளாதார அபிவிருத்தி குறைந்து போகக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, உங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படுறது, அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சடனாக ஒரு சில சேஞ்சஸ் நடந்துருச்சுன்ற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருந்திருப்பீங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாயிருக்குன்னு எடுத்துங்க. ஏன்னா போன மாதம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதியோடு தான் இந்த சனி உங்களை விட்டு சனி வக்ரத்திலேருந்து நீங்கினார். அந்த சனி பகவான் வக்ரத்தில் நீங்கி 6ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த சனி பகவான் யோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு முன்பாக 6ஆம் இடத்துலேருந்து வக்ரமான 5ஆம் இடத்தை நோக்கி வரதா அர்த்தம். அப்போ பஞ்சமஸ்தானத்தை நோக்கி வந்தால் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ குழந்தை பேர் ஒரு சிலருக்கு குழந்தை பேர் தரித்து அது பிரச்சனைகளாக மாறி இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் வந்திருக்கலாம், பூர்வ புண்ணிய சொத்து சோகத்தினால பாதிப்புகள் வந்திருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொத்து சோகத்தினால கோர்ட்டு கேஸ் வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உதயமாக இருக்கும். அடுத்ததாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாயிருக்கும். அந்த காலகட்டங்கள் வக்ரத்தில் இருக்கும்போது காலகட்டம் நடந்திருக்கும். ஆனால் இவர் வக்ரம் நீங்கினதுனால 6ஆம் இடத்துல 2028 டிசம்பர் வரலும் அவர் இருக்க போகிறார். அப்போ 2028 டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் இந்த சனி பகவானால் யோகத்தை பெற போகிறீங்க. 6ஆம் இடமானது உத்தியோகஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோக அமைப்புகள் பெறப்போகுது. உத்தியோகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் செய்ய போகிறீங்க. அது முக்கியமாக இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த குரு பகவான் வக்ரத்தில் 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை நோக்கி வக்ரகதியில் பின்னோக்கி வந்துட்டாருங்க. அப்போ 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்தாருன்னா அவர் வக்ரம் பெற்று பார்க்குறாரு. இது ஒரு விசேஷமான ஒன்று. சனி வக்ரம் பெற்றதுனால பிரச்சனைகள் அதிகரிச்சுன்னு சொன்னேன். இந்த குரு பகவான் வக்ரம் பெற்றதுனால அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வலிமை குறைந்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் வலிமை குறைந்தால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கின்றவிதிங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 3 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு எதிரிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் நின்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். இது எவ்வளவு நாள் வரலும் இருக்குன்னா தெளிவாக 2026 ஜூன் வரலுமே இந்த விதிகள் உங்களுக்கு உருவாக போகுதுங்க. அப்போ இந்த நேரம் அது முக்கியமாக இந்த மாத காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் செய்யணும், சுபகாரியங்கள் செய்யணும், அழியா சொத்துக்கள் வாங்கணும், வீடு முனைவாசல் வாங்கணும், வீடு முனைவாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னா இந்த மாத காலத்தில் முடிவெடுங்க. இதுக்கு முன்பாக ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் தடுமாறினவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. மன தெளிவு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுதுங்க. அதே நேரத்தில் 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை குரு பார்க்கறனால குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள், திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு சில சுப நிகழ்வுகளும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார் குரு பகவான். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களோட இளைய சகோதரத்தின் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும்.
உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட குடும்பத்தில் உள்ள இளைய நபர்களோட அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாக போகுது. அடுத்து 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால சந்தான விருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. சந்தான விருத்தி அப்படின்னாவே வெகு நாட்டில் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கேன் சார், எனக்கு குழந்தைகள் தரிக்கலை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டங்களும், பூரிய சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களும், குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் உதயமாக போகுது. அதனால் இந்த மாத காலகட்டங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் செய்ய போகிறீங்க. முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தொழில் அபிவிருத்தி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. அதனால் புதிய தொழில் தொடங்குவதற்கும் உத்தியோகம் பார்க்குவதற்குமான ஒரு உன்னதமான காலகட்டங்களாக இருக்குது. முயற்சிகள் எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற சொல்லலாம். அதே வேளையில் இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது நீங்கள் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் விசேஷம் கொடுக்கும். கோச்சார் ரீதியாக எந்தளவுக்கு உங்களுக்கு யோகமாக இருந்துட்டாலும் உங்களோட சுய ஜாதகமும் வலிமை பெற்றிருந்தால் இது 100க்கு 100 உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக உருவாகுது. இப்போ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னாக்கா சனி பகவான் வக்ரம் நீங்கினதுனால 2028 வரலும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. குரு பகவான் வக்ரம் பெற்றதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய மாதமாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாத காலகட்டத்திலேருந்து நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். தனப்பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருக்குது. பணம் பல வழியிலிருந்து உங்களுக்கு வாய்ப்புகளை தட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நேயர்கள், அதனால தான் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரதம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா என்ற மூல மந்திரத்துக்கு உரிய அதிகாரியை அங்கே உச்சம் பெற செய்கின்றார்கள் நம் முன்னோர்கள். பார்த்தீங்களா? துலாமில் தான் சனீஸ்வரன் உச்சம். நேயர்களுக்கு பணிவாக தெரிவிப்பது, இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் நம்மளோட பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒருவர் தான். நம்மளுடைய கஷ்டத்துக்கும் நம்மளுடைய நஷ்டத்துக்கும் நம்மளுடைய பராபரத்துக்கும் நம்மளுடைய துயரத்திற்கும் நம்மளோட சேர்ந்து வருவதற்கும் தீயதை 90% கொடுத்தா அதுக்கு கடன் கரெக்டாக நல்லதை நன்மையின் 90% கொடுக்கக்கூடிய நீதிபதி, அருள்மிகு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன். அதனால தான் துலாமில் உச்சம் பெறுகிறார், 7ஆம் இடத்துல மேசத்தில் நீச்சம் பெறுகிறார். அங்கே இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம், அங்கே சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரங்கள் மிகப்பெரிய பலம் பொருந்த ஜாம்பவான் எங்கே போனாலும் சரி உங்கள் வேலையை நீங்கள் செய்வீங்க. அதோட நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி விடுவீங்க, நீங்கள் கீழே இருந்துக்கிடுவீங்க. கரெக்டாக இல்லைன்னு ஃபோன் பண்ணுங்க. எல்லாத்தையும் தூக்கி விடுவீங்க, ஆனால் நீங்கள் கீழே தான் இருப்பீங்க. இயற்கை உங்கள் குணம், அதுக்கு விதிக்கப்பட்டது விதி, கர்ம பலன், அதை பூர்வ புண்ணியாதிபதி, அதுதான் சனீஸ்வரர். அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மகத்தான மாதமாக இருக்கும். வெறும் வெற்றியை கொடுப்பதாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும், மகிழ்ச்சியின் முன்னோட்டத்தை உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டில் இருக்கார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாறி தானே போகணும். தாம்பளே தான் கொல்ல மாட்டோம் இல்லை. அப்போ மரங்கள் சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்டது, மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களும், அது கண்ணாடியாக இருந்தாலும் சரி, அது வெறும் ஜாடியாக இருந்தாலும் சரி, உப்பு போடுற சமுத்திரம் போடக்கூடிய ஜாடி பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை நம் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியாக இருந்தாலும் சரி, சலனமும் சபலமும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சலனமும் சபலமும் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். கலியுகம் மோசமான யுகம், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரிஷபராசி, துலாம் ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி,
அப்போ நிச்சயமாக உங்களுக்கு மீடியாக்கள், உங்கள் தொழில் மீடியாக்கள், டான்ஸு, பாட்டு, நாடகம், வண்டி, வாகனம், பேக்கரி, இனிப்பு, வெளிநாடு, காற்று ராசி, சாதாரண ராசி அல்ல, சுவாதி, கண்டிப்பாக வெளிநாடு போகணும். மிதுன லக்கணம் துலாம் ராசியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது போயிட்டு வரணும். அப்படிப்பட்ட நேர்மையும் நீதியும் நிறைந்த, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய துலாம் ராசி, துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம், இந்த நவம்பர் டிசம்பர் மாதம், ஆங்கிலத்தினுடைய கடைசி மாதமாகிய டிசம்பரில் நிச்சயமாக உங்களுக்கு 5-12க்கு மேலே குரு உங்களுக்கு வந்துடுறாருங்க. உங்களை 5-12லேருந்து பார்க்குறாரு, 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு குரு பலமும் உங்களுக்கு சேர்த்துருக்குது. அப்போ குழந்தை பாக்கியம், பிஸ்னஸ்ஸு பாருங்கள், பிஸ்னஸ்ஸு, குழந்தை பாக்கியம், கல்வி, குழந்தைகள், குறிப்பாக குழந்தைகள் கல்வி. ஒரு குழந்தைக்கு அடுத்து கொஞ்ச நாள், ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, இன்னொரு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு வேண்டிய ப்ராசஸ், அதுக்கு டிலேடு அவுட்புட், அந்த டிலேடு அவுட்புட்டுக்கு வேண்டிய ப்ராசஸ் இந்த மாதத்தில் உண்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற இந்த மாதத்தில் உண்டு. உத்தியோகம், பொருளாதாரம் சிறப்பாக அமையும். ஏன்னா யாருக்கும் எந்த கெடுதியும் செய்ய மாட்டேங்க. தான் உண்டு தான் வேலைன்னு இருந்தால் என்ன இருக்கும்? பிரச்சனைக்கு அங்கே இடமே இல்லை. அப்படிப்பட்ட உங்கள் தசாபதி, உங்கள் லக்னாதிபதி, ராசியை பார்த்துக்கிட்டு உங்களுக்குரிய தொல்லை, நான் மேற்கண்ட தொல்லை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை செய்யுங்க. ஏற்கனவே சுவாதி, சித்திரை, விசாகம் எல்லாமே குருமார் தான், சிஷியர்களே கிடையாது இங்கே, எல்லாமே குருமார் தான். அப்போ அந்த குருமார்கள் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பலம் பொருந்திய உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன தசா புத்தி, தயவுசெய்து அதை சுக்கிர திசையில் சூரிய புத்தி மட்டும் இருக்கக்கூடாது, சூரிய திசையில் சுக்கிர புத்தி மட்டும் இருக்கக்கூடாது. அது இல்லைன்னா ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. லக்ஷ்மி வழிபாடு, அதுக்கடுத்தது கண்டிப்பாக ஹயக்ரீவர் வழிபாடு, அந்த மூல மந்திரங்கள், கொஞ்சம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ராமாயணம் பாராயணங்கள், எப்படி நமக்கு இதில் நம்ம சைவத்தில் எப்படி பன்னீர் திருமறையை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் ராமாயணங்கள் பண்ணுங்கள். ராமாயணம் மட்டும் இல்லை, அதாவது ராமர் சீதா தேவி ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய கண்டிப்பாக ராமேஸ்வரம், அந்த ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறையாவது செல்வாங்க துலாம் லக்னம், துலா ராசிக்காரர். ஏன்னா ராமர்னா தவறு இல்லைன்னு அர்த்தம், ராமர்னா நீதின்னு அர்த்தம், ராமர்னா நேர்மைன்னு அர்த்தம், ராமர்னா எந்த தப்பும் செய்யாதவர், தர்மர்னு பேர். அப்படிப்பட்டு வணங்கக்கூடிய இடம்தான் ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரம் ஒரு முறை தரிசனம் செய்யுங்க. அக்னி தீர்த்தத்தில் குளிங்க, 21 தீர்த்தம் குளிங்க, சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுங்க, உங்களுடைய கடந்த காலங்கள்லாம் சப்மிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் வேண்டிக்கங்க. நிச்சயமாக ஒரு மாறுதலுக்கான இடத்தை அந்த கண்டிப்பாக கொடுப்பார் துலாம் ராசி நேயர்களுக்கு. துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? ஏன்னா இந்த 2025 வரக்கூடிய கடைசி மாதம் சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் மாசத்தோட உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய தரித்திரியம், உங்களுடைய குழப்பம், உங்களுடைய பிரச்சனை எல்லாமே இந்த டிசம்பரோட தீரக்கூடிய வாய்ப்பு அருமையா இருக்குதுங்க. ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன், துலாராசிக்கு உங்களோட ராசியாதிபதி சுக்கிரன் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? இப்ப 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. தனஸ்தானத்துல வரக்கூடிய சுக்கிரன் 20 நாளைக்கு 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. பொதுவா ஒரு மனிதருக்கு 2ஆம் இடம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம் சொல்லலாம். அப்ப அந்த 2ஆம் இடம் சொல்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம்ன்றது 4 இடமே ஏன் பிரிச்சாங்க அப்படின்னா, தனஸ்தானம் அப்படிங்கும் போது செல்வங்கள் சேரக்கூடிய இடம், அதாவது 4 காசு வீட்டுல மிச்சம் வைக்கக்கூடிய இடம் தான் 2ஆம் இடம்.
அந்த 2ஆம் இடத்திலேயே உங்களுடைய ராசியாதிபதியே போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா 20 தேதி வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு 4 காசு உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கும். 2வது வந்து கல்வி ஸ்தானம்னு ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா கல்விக்கு உண்டான தடைகளை வந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த டைம் எல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க, படிக்கிற குழந்தைகளுக்கு, 2வது உங்க ஸ்கூல்ல, அலுவலகத்துல, அதாவது வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல, தொழில் சார்ந்தது சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் இதெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா கைத்தட்டல், பாராட்டுகள், ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட்டுகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து குடும்பஸ்தானத்துல வந்து இப்போ ராசியாதிபதி உட்கார்றதுனால குடும்பத்துல ஏற்பட்ட சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள், கணவனுக்கு மனைவி பிடிக்கல, அப்பாவுக்கு அம்மா பிடிக்கல, பிள்ளைக்கு தந்தை பிடிக்கல, இது போல கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பார்த்தா துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்க இது வந்து இது எப்படின்னா 20 தேதிக்குள்ளார இந்த மாற்றங்கள் கொடுத்துருவார். அதாவது நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு கிரகங்கள் எந்த இடத்துல உட்கார்றாரோ அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பா கொடுத்துட்றாரு. ஆனா எல்லா ராசிகாரர்களுக்கும் ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுப்பாரா அப்படி கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டார். நம்ம ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா, நம்ம ஜாதகத்துல எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் அவர் கொடுப்பார். சரிங்களா? அப்ப உங்களோட ராசி அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்றதுனால குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். 4 காசு சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கல்வியில மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா 4 அதாவது குடும்பத்துல இன்னைக்கு பொதுவாகவே பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கொடுத்த வாக்கு, கொடுத்த வார்த்தை நீங்க காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா நல்லா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 20 தேதிக்குள்ளாரையே நடக்கும். அப்ப 20 தேதிக்கு மேல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அதாவது சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போயிடுவார், தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படி போகும்போது என்ன பண்ணுவார், உங்களுக்கு புது தெம்பு கொடுத்துருவார், புது யோசனை கொடுத்துருவார், புது ஞானத்தை கொடுத்துருவார். இதுக்கு கண்டிப்பா இந்த வாய்ப்பு இருக்குது. மொத்தத்துல உங்க ராசியாதிபதி இந்த மாதம் 2 இடத்துல உட்கார்றாரு. 20 தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில, 20 தேதிக்கு மேல 31 தேதி வரைக்கும் தனுசு ராசியில உட்காருடைய காலம் ஒரு அற்புதமான காலமா இருக்க போகுது. சரிங்களா? அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா செவ்வாய் உங்க 2ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது. இது அதை விட ஒரு பலம். இப்ப என்ன வரைக்கும் சொன்ன 2ஆம் இடம்னா தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. இது போல மீண்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா 1.5 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். அப்ப அந்த செவ்வாய் வந்து தன் சொந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா முதல் 7 நாள் இருக்கு பாத்தீங்களா, அற்புதமா இருக்க போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த 7 நாள் சூப்பரான முறையில் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. அதே மாதிரி அந்த 7ஆம் தேதிக்கு மேல என்னங்க நடக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார், தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படி போகும்போது நிறைய பேருக்கு இந்த வீடு வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், சொத்து வாங்கணும், அதாவது வண்டி வாங்கணும், பொன்பொருள் வாங்கணும், சேமிப்பு வைக்கணுன்றதெல்லாம் நினைப்பாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா குரு 10ல் உங்களுக்கு குரு இருக்குது. பழமொழி சொல்லுவாங்க 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான். ஆனா 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்தது உங்களுக்கு என்ன பண்றாருன்னா 11ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இப்படி மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய நேர காலத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா இப்ப உங்களோட ராசி அதிபதி பார்க்கும்போது இன்னைக்கு சுக்கிரனும் குரு பகவானும் நெருங்கிய நட்பு கிரகமா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து அதாவது இந்த மேக்சிமம் இந்த மாசம் உங்களுக்கு எதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த கருத்து வேறுபாடு இருக்கு பாத்தீங்களா, மன உளைச்சல் இருக்கு பாத்தீங்களா, மன வலி வேதனை இருக்கு பாத்தீங்களா, அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு அள்ளி கொடுத்துட்டு மற்றவங்களுக்காக உழைச்சிட்டு வெறுங்கையை வீசிட்டு போறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலைமையில தான் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா யாரு பார்த்தாலும் துளாராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, ஆனா எனக்கு நல்லா இல்லைங்களே அப்படின்னு கேள்வி கேட்கிற இடத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. இதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறாரு, பஞ்சம ராகுவா இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு லாபஸ்தானத்துல கேது இருக்கிறாரு. 80% உங்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய பார்வை உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துட்டாரு. உட்காந்து வக்ரமானதுனாலதான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 28 வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்தாரு. அப்ப நவம்பர் 28க்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பா இருக்காது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா சனி பகவான் வக்ரத்தில் இருந்ததுனாலதான் இந்த 4.5 மாத காலமா நிறைய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. இதுல நிறைய பேருக்கு விபத்து,
நஷ்டம், தண்டம், வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுறது, தொழிலில் அதாவது வந்து சாதிக்க முடியாம போனது, வேலை பறி போனது, மொத்தத்தில் எது செய்ய முடியாத இருந்திருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாமே அடுத்தது கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் உங்க ராசிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு, ஞானக்காரகன். அப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய காலத்துல என்ன அப்படின்னா, அதாவது ஏதோ ஒரு வடிவத்துல உங்களுக்கு ஐடியாலாம் கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அங்க ஒரு வேலை செய்துட்டே இருப்பீங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம், இது நடக்குமா நடக்காதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, போலாமா போகக்கூடாதா, நிறைய குழப்பத்தோடவே உட்காந்துருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய கிரக நிலைகள் சொல்றதை விட, அதாவது சனி பகவான் வக்கரத்துல வந்ததுனாலதான் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த சனி வக்கர நிவர்த்தி தான் நவம்பர் 28 ஆயிட்டாரு. இதுக்கு மேல நீங்க பயப்படவே வேண்டாம். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, குரு பகவான் வந்து அதாவது மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வந்தாரு. அப்படி வந்த நேரம் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பலனை கொடுத்துட்டு இருந்தவர் கொடுக்கல. ஆனா அப்படி இருந்த குரு வந்து மீண்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கே பயிற்சியாகிறார். அப்ப மிதுன ராசிக்கே பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் வந்து இன்னைக்கு வந்து உங்க ராசி டைரக்டா 5ஆம் இடமா பார்ப்பாரு. குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படி குரு வந்து கட்டன்றதுக்கு மீண்டும், அதாவது நான் சொல்ற மாதிரி அவர் வந்து கட்ட மிதுன ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா, அப்பதான் நீங்க வந்து தொழில சாதிக்க முடியும், தடைகள் விலகும். குறிப்பா நீங்க எதை சார்ந்து உங்க வாழ்க்கை பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த பயணம் பிரகாசமா இருக்குன்னு சொல்றேன். சரிங்களா? அதே சமயத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சூரியன் 2ல இருக்கிறாரு. 2ஆம் இடம்ன்றது அற்புதமான இடம். ஆனா முதல்ல 16 தேதி இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் 2ஆம் இடத்துல சப்போர்ட் பண்றாரு. 16 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து சூரிய பகவான் அவர் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்ப 3ஆம் இட தைரியஸ்தானத்துக்கு போறாரு 16 தேதிக்கு மேல. அப்ப உங்களுக்கு வந்து 2ஆம் இட தனஸ்தானமும் நல்ல இடம் தான், தைரியஸ்தானமும் நல்ல இடம் தான். அப்ப இந்த சூரியனால உங்களுக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னா அவருதான் உங்களுக்கு தடைப்படுத்துறாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா ராகு கேது 80% சப்போர்ட் பண்றாரு, சனி பகவான் 92% சப்போர்ட் பண்றாரு, குரு பகவான் 95% உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாசம் 6 தேதிக்கு மேலதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த டிசம்பர் 6 வரைக்கும் நீங்க என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஓடுறனால ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி சிரமமா தான் இருக்கும். அதனால பொதுவாகவே துளாராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, சாதிக்க போறீங்க. அதனால முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றது டிசம்பர் 6 வரைக்கும் முதல் ஒரு வாரம் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இல்லை. ஒரு வாரத்துக்கு மேல குரு பகவான் வந்து மாறிட்டார் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வளர்ச்சி சூப்பரா இருக்கும். யாரை கொண்டு உங்களுக்கு வந்து எந்த அணைக்கட்டு போட்டு தடுத்தாலும் உங்களோட வளர்ச்சி தடுக்க முடியாது. சரிங்களா? அதனால பார்த்தா இந்த 2025 கடைசி மாதம் டிசம்பர் மாசத்தோட உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு தீரப்போகுது. அதனால 26ல நீங்க ஒரு ராஜா வாழ்க்கை வாழ போறீங்க, வாழ்ந்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.